கருடன் திருமாலின் வாகனமாக கருதப்படுகிறது. ஆனால் அது கோழியை எங்கு கண்டாலும் பிடித்து உண்கிறது. இத்தகைய அசைவ பட்சியை வணங்குவது எப்படி முறையாகும் என்ற சந்தேகத்துடன் சிலர் கேள்வி எழுப்புகின்றனர். கருடன் என்ன உண்கிறது என்பது முக்கியமல்ல, அதன் தன்மைகளைத்தான் ஆராய வேண்டும். தென்னை மரம் சாக்கடை நீரையும் உண்கிறது. ஆனால் அது இனிப்பான இளநீரை தரவில்லையா? கருடன் திருமாலின் வாகனம். அதை பார்த்ததும் திருமாலின் ஞாபகம் பக்தனுக்கு வந்து விடுகிறது. பொதுவாக திருமாலை சனிக்கிழமைகளில் மட்டுமே நினைக்க தோன்றும். ஆனால் கருடனை பார்க்கும் போதெல்லாம் அதன் தலைவனாகிய திருமால் அதன் மீது ஏறி வருவதாக கருதி நாம் அந்த பறவையை வணங்குகிறோம். அது மட்டுமல்ல, பிற உயிர்களுக்கு துன்பம் இழைக்கும் ஒரு உயிரில் கூட கடவுளை காண வேண்டும் என்ற உயரிய தத்துவம் இதன் மூலம் விளக்கப்படுகிறது. இந்த தத்துவங்களைத்தான் உணர வேண்டுமே தவிர கருடனின் உணவு வகையை பற்றிய ஆராய்ச்சி எல்லாம் தேவையற்ற சிந்தனைகளையே தரும். இப்படி சொல்கிறார் ராமகிருஷ்ண தபோவனத்தின் சுவாமி சித்பவானந்தர்.